வி நியூஸ் 27 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேப்பாக்கத்துல இருக்கிற கேபி மெரினா பார்க் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நார்மலாவே ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. இங்க வந்து எதுக்காக ஸ்பெசிபிக்கா வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒய் பார்ட்ஸ் ரூம் இருக்கு, அதாவது கேப்சூல் ரூம்ஸ் இருக்கு. கேப்சூல் ரூம் வந்து இந்த துபாய் அண்ட் பெங்களூர்ல எல்லாம் நார்மலாவே நம்ம ஈஸியா பார்க்க முடியும். பட் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த கேப்சூல் ரூம்ஸை இங்க வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கார்டு வாங்கியாச்சு. நம்ம உள்ள போயிட்டு வேற என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 5th ஃப்ளோர் தான் போனோம். பிகாஸ் 5th ஃப்ளோர்ல தான் ஒய் பார்ட்ஸ் ரூம், கேப்சூல் ரூம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 5th ஃப்ளோர் வந்துட்டோம். இங்க ஸ்லிப்பர்ஸ் வந்து நாட் அலவுட். ஸோ நம்ம ஸ்லிப்பர்ஸ் வந்து இங்க வெளியவே விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ போகிறதுக்கு முன்னாடி இங்கே வெளியிலேயே வந்து லாக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான திங்ஸை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து வெளியில் நம்ம கார்டை வைக்கும் போது அது ஆக்சஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகுது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளியிலேயே நமக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. கீப் குவைட், பிகாஸ் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களுக்கும் அது கேட்குறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து அவ்வளோவா சவுண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம இப்போ மேலே போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வழியாக தான் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ வைஃபையுமே இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள வந்துட்டோம் கேப்சூலுக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெட்டை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்பவே சாஃப்டா இருக்கு. அண்ட் இங்க வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஏர் ஃபேன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஆன் பண்றது அண்ட் ஆஃப் பண்றது. இது வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீட் வேணுன்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இங்க வந்து ஆன் ஆஃப் இருக்கு. இது ஃபுல்லாவே ஆப்டிமைஸ் பண்றதுக்கு ஆன் ஆஃப் இருக்கு. சீலிங் மோட் லைட்ஸ், மேலே இருக்கிற லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான லைட் வந்து இது. நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். சாரி, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணிக்கணும். இங்கே என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர்லலாம் வந்து லைட்ஸ் இருக்கும். இப்போ பிங்க் போட்டோன்னா பிங்க் ஆகிடுச்சு. க்ரீன், ப்ளூ, எல்லோ அண்ட் ஒயிட். இப்போ நம்ம ஒயிட் மோட்லேயே இருப்போம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மிரருக்கான லைட்ஸ் இருக்குது. இங்கே மிரருமே இருக்குது. ஸோ மிரருக்கான லைட் ஆஃப் ஆன். இப்போ நம்ம வந்து ப்ளூ மோட்ல வச்சிருக்கோம். இதையுமே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. எல்லோ, ப்ளூ, பிங்க், கிரீன், ஒயிட், இந்த மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே கலர்ல வைக்கலாம். பிங்க், பிங்க், ஃபுல்லாவே ரூம் பிங்க் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு லைட் இல்லாம புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ புக்ஸ் படிக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு வலியெல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இங்க வந்து ரீடிங் லைட்ஸுமே இருக்கு. ரீடிங் லைட்ஸ் வந்து இங்கே ஆன் ஆஃப். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வரும். இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே லைட்ஸ். அண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு வேளை நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம், உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே போக முடியல, ஏதாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அன்லாக் பண்ணுறதுக்குமே இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, சவுண்ட் போடக்கூடாது. அது நம்ம உள்ளே வரும்போதே சொல்லியிருந்தோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து பேசினா பக்கத்து கேப்சூலில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசக்கூடாது அண்ட் ஸ்மோக் பண்ணக்கூடாது. வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, இங்கே டைப் சி போர்ட் இருக்குது அண்ட் யூஎஸ்பி போர்ட்டுமே இருக்குது. ஹெட்செட் போடுறதுக்குமே போர்ட் இருக்குது. ஹெட்செட் போடுறதுக்கு போர்ட்டு தாண்டி ஹெட்செட்டே இருக்குது. இங்கே காட்டுறேன். நமக்கு வந்து இங்கே ஹெட்செட்டே கொடுத்துட்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து டிவி இருக்குது. டிவி பார்க்குறதுக்காக ஹெட்செட் கொடுக்குறாங்க. அண்ட் கீழே வந்து ஒரு குட்டி லாக்கர் இருக்குது. இந்த லாக்கரில் வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட மொபைல் ஏதாவது வச்சு காட்டுறேன், இல்லை என்னோட பவுடர் பேட் வச்சு காட்டுறேன். அவ்வளோதான். குட்டியாக நமக்கு வந்து கீ போட்டு, லாக் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ளக் பண்ணுறதுக்கான இதுவுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து டிவி ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து இங்கே சொல்லியிருந்தோம். இப்போ டிவியை
ஆன் பண்ணிடுவோம். ஓகே, டிவி ஆன் ஆகிருச்சு. டிவி ஆப்ரேட் பண்றதுக்கான ரிமோட்டுமே அவங்க குடுத்துருக்காங்க. டிவி வந்து ஸ்மார்ட் டிவி அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவி தான். ஸோ மொபைல்ல இருக்கிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸுமே இதுல இருக்கு. அது இல்லாம Play Stores, YouTube எல்லாமே நம்ம வந்து இங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப ஏதாவது ப்ளே பண்ணி பார்ப்போம். வி நியூஸ் 27 வி நியூஸ் 27ல நம்ம வீடியோவே வைப்போம். இப்ப என் வீடியோவ நானே பார்க்க போறேன். சூப்பர். டிவியுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்ததுக்கு போயிடுவோம். டிவிய தாண்டி இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது நம்ப வொர்க் பண்றவங்க நெறைய பேர் வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து வெளியில எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஒரு 3 ஹார்ஸ் நம்ம வந்து இங்க ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நெறைய பேர் வருவாங்க. ஸோ இப்ப இன்டர்வியூ இருக்கு. அந்த மாதிரியான பீப்பிள்க்கு வந்து லேப்டாப் ரொம்ப முக்கியம். ஸோ லேப்டாப் வந்து நம்ம ரொம்ப நேரம் மடியிலேயே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, லேப்டாப் யூஸ் பண்றதுக்கான இதுவுமே குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியே காட்டுறேன். இப்படியே போவோம். பத்துது, எனக்கு குட்டியா தான் இருக்கேன். அதனால பத்துது. லேப்டாப்புமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சும்மா வச்சு காட்டுறோம். லேப்டாப் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இதுக்கான ஹெட்செட்டுமே இருக்கு. ஹெட்செட் போட்டுட்டு லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இது வந்து டிவி குடுத்த ஹெட்செட் நான் தூக்கி இதுல போட்டுட்டுருக்கேன். சும்மா பில்டப் பண்ணுவோம் வேலை பார்க்குற மாதிரி. அண்ட் லேப்டாப்க்கான சார்ஜிங் போர்ட்டுமே வந்து சைட்ல குடுத்துருக்காங்க இங்க. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் அப்படியே சாயாமலே யூஸ் பண்ற மாரி இருக்கும் இல்லையா? ஸோ இங்க சாஞ்சுக்கிறதுக்குமே குடுத்துருக்காங்க குஷன். இதுவுமே கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கு. அண்ட் இங்க வந்து நம்மளுடைய திங்ஸ வைக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு ஹேங்கருமே குடுத்துருக்காங்க. 2 சைடும் ஹேங்கர் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி எக்ஸிட் பட்டனுமே குடுத்துருக்காங்க. ஒரு வேளை இது வொர்க் ஆகல அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. நம்ம அது வழியா வெளிய போய்க்கலாம். ஸோ நம்ம வெளிய போயிட்டு இன்னும் என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ள இருந்து வெளியே வந்துட்டோம். உள்ள எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். வெளியே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. அதாவது மென்ஸ்க்கு தனியா, உமன்ஸ்க்கு தனியா ரெஸ்ட் ரூம் இருக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வரவங்க, இல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வரவங்க, இல்ல பீச் பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து ஒரு 3 ஹார்ஸ் கம்ஃபர்டபுளா ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடம் அதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம 3 ஹார்ஸ்க்கு வெறும் 399 தான். ஸோ நீங்க வந்து 24 ஹார்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பட்ஜெட் 1199 மட்டும்தான். இந்த இடத்துல வந்து ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மொபைல்ஸ்மே யூஸ் பண்ணக்கூடாது. வித்தவுட் ஹெட்செட் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ எமர்ஜென்சி அதாவது ஒரு கால் வருது, இல்ல நீங்க ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான கேண்டீன் ஏரியாவுமே பக்கத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேயுமே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேர்ஸோட கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு என்ன சொல்றது, காஃபி குடிக்கணும் இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், அது எதுனாலும் நம்ம இங்க உட்காந்து பண்ணிக்கலாம். அண்ட் கால் பேசுறதுக்குமே இந்த இடம் வந்து வசதியா இருக்கும். இந்த இடத்துல இருந்து பாக்குற வியூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் தெரியும், முன்னாடி கலைவாணர் அரங்கம் தெரியும், அண்ட் பீச்சுக்கு போற ரூட் எல்லாமே இங்க இருந்து தெரியும். சோ இது எல்லாத்தையும் நம்ம இங்க இருந்து பாத்துக்கலாம். கால் ஏதாவது பேசுறது இருந்தா பேசிட்டு, அதே மாதிரி ஃபுட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபுட் வந்து நம்ம கீழே வந்து ரிசப்ஷன்ல சொல்லணும், பக்கத்துலயுமே சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்மளுக்கு மேல எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு 3 ஹார்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போலாம்.